என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல. இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க என்று உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும். நான் தொழாம வாழ்றேனே, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்? அல்லாஹ் இல்லையா? குர்ஆன் ஹதீஸ் பொய்யா? மௌத் என்பது பொய்யா? கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா? மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களே, இது பொய்யா? தொழாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே, இது பொய்யா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும். அல்லாஹு தஆலா எவ்வளவோ நிஅமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிறான். தேவண்ட உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள்.